அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அவருடைய முதல் பிறப்பை குறித்து அநேக நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே இங்கே நாம் வேதத்தில் படிக்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து சிலுவை மரணத்தின் மூலமாய் உலகத்தை ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை காண்பித்து அப்புறமாக பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதான வேளை வரும்போது இங்கே தேவதூதருடைய சாட்சியை பார்க்கிறோம். அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா சீஷர்கள்லாம் கவலையோடு இருக்கிறாங்க, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் கூட உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, இப்படி சொன்னார். எப்படி சொன்னாருன்னு சொன்னா, நான் இருக்கிறதை விட நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியுமாக நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். லூக்கா 14ஆம் அதிகாரம். நான் சேர்த்துக்கொள்ள மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. அப்ப ஆண்டவர் வருவார் என்பது நிச்சயமாக உண்மையானது என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. இதை நமக்கு தெசலோனிக்கர் பொழுது 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருடைய மேகங்கள் மேல் அவரோட கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வருவார் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல பாருங்க, இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை பாருங்க எழுதியிருக்கிறாங்க. அது கீழே தீக்கானவர் எழுதுறாங்க, 2000 வருஷத்துக்கு மேல இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க, அவர் வரமாட்டாரு, நீங்க ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு கீழே எழுதிட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லி. சிலர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து 2வதாக கூட வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கிறிஸ்துடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் தவறான போதனைகள். அல்லேலூயா. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வர நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது, கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாம அவரோட கூட மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றைக்கு அவருடனே கூட இருப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது 3 விதமான சத்தம், ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க எல்லாம், இந்த மணவாட்டியினுடைய அனுபவம் உள்ளவங்க, முதற் பலனாக எழுந்திருக்க வேண்டியவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. பூவின் தொழிலை நித்திரை பண்ணுகிற இவர்களை ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார். அவங்க எழும்புவாங்க. யாராவது கல்லறையில் இருந்து அப்படி எழும்பி இருக்கிறாங்களா? எழும்பல. ஏன்னா ஆண்டவர் வரும்போது நடக்கும். அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு நேராக எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றைக்கு அவருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகையில நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை குறித்து அநேகர் பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இது ரகசிய வருகை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே ரகசிய வருகை இல்லை என்று சொன்னால் சில வேளையில நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த வேலை ரகசியமாக இருக்கிறது. மனுஷகுமாரவர் நாளையோ நாளிகையோ ஒருவரும் அறியாமல் இருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மேகத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப பாருங்க, அவர் வருகிறத நம்ம எல்லாரும் பார்க்கத்தான் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிற நாம அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சில வேளை பாருங்க, வருகை நம்ம பார்ப்போம், ஆனால் அந்த வேலை ரகசியமாக இருக்கிறபடினாலே ரகசிய வருகை என்று எழுதியிருக்கிறது. என்ன நாம் சொல்லிக் கொள்ளுகிறதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
இங்கே ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறபடி நம் கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருந்தாதான் ஆண்டவருடைய வருகையில நாம் அவரை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு போகும்படியாக ஆண்டவருடைய வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரசங்கியின் புத்தகத்தில் நாம் படிக்கும் போது ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் அவர் சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறார், அப்புறமா கிடைச்சது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கு சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். வருகை குறித்து சொல்றாங்க. இன்னும் ஆண்டவர் சொன்னாரு, நோவாவின் காலத்தை போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் சம்பவிக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். பாருங்க, நோவாவின் காலத்தில் பெண் கொண்டு குடித்து வரித்து ஜலப்பொருளை வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். நோவா பிரசங்கம் பண்ணா, ஆனா நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்க யாருமே இல்லை. அல்லேலூயா. கடைசியாக வேலை வந்த போது நோவாவுடைய குடும்பத்தார் மாத்திரமே பிழையிலே பிரவேசித்தார்கள். மனுஷகுமாரன் காலத்திலும் இப்படியே நடக்கும். அல்லேலூயா. இன்னும் தீமோத்தேயுவில நான் படிக்கும் போது மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாயும் பலவிதமான இச்சைகளினாலும் பாவத்தினாலும் இதோ தங்களை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே வாழ்வார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கே ஏதோ பிரசங்கின் புத்தகத்தில் படிக்கும் போது ஞானியனுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அல்லேலூயா. பிரசங்கி பாருங்க, 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வருகை எப்படி சீக்கிரமா இருக்கிறது என்பதை குறித்து இந்த வேளையிலே நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப சீக்கிரமாய் வரப்போறேன்னா அவர் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இதோ எப்பொழுது வருவார்? நோவாவின் காலத்தை போல. நோவாவின் காலத்திலே பெண் கொண்டும் குடித்து வரித்த ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். இது ஒரு உணர்வில்லாத காலமாக இருக்கிறது. சுகபோகமாக வாழ வேண்டும், பணத்தை மீதியாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சுகமோகமாக அவர் வாழ்கிற காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. காலங்களை குறித்து நாம் வேதத்திலே நாம் பிரித்து படிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. குற்றமில்லாமையின் காலம், மனச்சாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், பாருங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், நித்திய யுகா காலம் என்று நாம் காலத்தை பிரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்கள், வேதத்திலே நமக்கு சொல்லுகிறபடி ஆதாம் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்னதாக பாவம் இல்லாமல் இருந்தபடினாலே அந்த காலம் குற்றமில்லாமையின் காலம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆதாம் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்த நாளில் இருந்து மோசே சீனாய் மலையில நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளும் வரையுள்ள காலங்கள் மனச்சாட்சியின் காலமாக இருந்தது. அவருடைய மனச்சாட்சியின்படி அவர்கள் நடந்து வந்தார்கள். அதற்கு அப்புறமாக மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்டதிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது வரையிலும், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது வரையிலும் நியாயப்பிரமாண காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு அப்புறம் இப்பொழுது அவர் நியாயப்பிரமாணத்திலும் அநேக மாறுதல்களை ஏற்படுத்தி கிருபையின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கிருபையாய் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், நாம் அவருடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார்.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போய் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியுமாக நான் உங்களை வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டபடியே அவர் போகிறேன் என்று சொல்லி போனவர் மறுபடியும் வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி வருவார் என்று சொன்னால், எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னும் அவர் உலகத்துல யாருடையாவது வயத்துல பிறப்பார் என்று அல்ல, அவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்துல படிக்கும் போது 5 ராஜ்யங்களுடைய காலங்கள் முடிந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. அவைகள் 7 ராஜாக்களாம். 7 ராஜாக்களுடைய ஆளுகை முடிந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார். அல்லேலூயா. நான் சொன்னேன், முதலாவது காலங்களை குறித்து சொன்னேன், இப்பொழுது ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறேன். இன்டர்நேஷனல் கவர்மெண்ட், உலக சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தின 7 ராஜாக்களுடைய ஆளுகை முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார். அல்லேலூயா. பாருங்க, வேர்ல்டு ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், உலகத்தை அசீரியர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அதற்கு அப்புறமாக எகிப்து இந்த உலகத்தை ஆட்சி செய்தது. அடிக்கடி யுத்தத்தை செய்து அவன் பலவீனம் அடைந்து போனான் என்று சரித்திரங்களிலே நாம் படிக்கிறோம். பாபிலோன், நேபுகத்நேச்சர் ராஜாவாலே கட்டப்பட்ட பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. அதற்கு பிறகு மேதிய பெர்சியா ராஜ்யம் உலகத்தை அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. அதற்கு அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டருடைய ராஜ்யம் உலகத்தை அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. அதற்கு அப்புறம் ரோம ராஜ்யம் எழும்பினது. அது உலகத்தை அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. அதற்கு அப்புறமாக ஆங்கிலேய பேரரசு உலகத்தை அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக மாறிட்டு. அல்லேலூயா. 7 ராஜ்யங்கள் முடிந்து போயிட்டு. நான் சொல்லுகிறது வேதத்திலே இருக்கிறது தான் சொல்லுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறவர்களே, இந்த ராஜ்யங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா வேர்ல்டு ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், உலக வரலாறுகளை படித்தவங்களுக்கு தெரியும், 7 ராஜ்யங்கள் கடந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் பாருங்க, நம்ம படிச்சிருக்கிறோம், வியாபாரத்திற்கு வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். இதுதான் நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த பாடம். அதை தான் நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வியாபாரத்திற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஏன்னா அப்ப சிற்றரசர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தார்கள். ஒவ்வொரு இடத்தையும் அவங்க பிடிச்சு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டார்கள் என்று நாம் சொல்லி வருகிறோம். இது நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் பக்கத்து நாட்டு பாகிஸ்தானையும் ஆட்சி செய்து வந்தார்கள். நம்முடைய பக்கத்தில் இருக்கிற இலங்கையை ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். பக்கத்தில் இருக்கிறதான இன்னும் மலேசியா, சிங்கப்பூர், உலகத்தினுடைய எல்லா பகுதியும் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஒரு காலத்துல கிரேட் பிரிட்டன் என்று சொல்லுகிறதான அந்த ஆங்கிலேய அரசு இங்கிலாந்து உலகத்தை அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது. இந்தியாவை மாத்திரமல்ல, இந்தியாவை மாத்திரம் அவர்கள் அடக்கியாண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் வியாபாரத்துக்காக வந்து நம்மை அடக்கியாண்டார்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி அல்ல, உலகத்தையே அடக்கியாண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக பாபிலோன் ராஜ்யம் அடக்கியாண்ட ராஜ்யமாக இந்த ஆங்கிலேய ராஜ்யம் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆங்கிலேய ராஜ்யம் அவங்களுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் முடிந்த போது பலவீனப்பட்டு போச்சு. ஆனா வேதத்தில் சொல்லியிருக்கு, இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி கொஞ்சம் காலம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல மற்ற சாம்ராஜ்யங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களுடைய ஆட்சி காலம் கொஞ்சம் காலமாக தான் இருந்து என்று சரித்திரபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே அவருடைய ஆட்சி முடிந்த போது
அப்புறமாக பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், உலகத்தின் ஆளுகைகள் முடிந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்யும்படியாக வரப்போகிறார் என்பது உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இனி உலக சரித்திரங்களை நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு ராஜ்யங்களுடைய அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். அசீரிய பேரரசு என்ற ஒரு பேரரசு முதல்ல இருந்தது. அவங்களும் பாருங்க, பக்கத்து நாடுகள்லாம் யுத்தம் செய்து ஒரு பேரரசை ஏற்படுத்தி கொண்டார்கள். பேரரசு என்று சொன்னால் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட், உலக சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டார்கள். நம்முடைய வரலாறு அப்படி சொல்லுகிறது. இரண்டாவதாக எகிப்து உலகத்தை அடக்கி ஆண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். எகிப்தை குறித்து நம்ம படிக்கும் போது சொல்லுவாங்க, அது அடிக்கடி யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. யுத்தம் பண்ணி பலவீனப்பட்டு அது சாதாரண ஒரு நாடாக மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூன்றாவது ஒரு ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம், நேபுகத்நேச்சரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் அவர் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னதாக நேபுகத்நேச்சர் ராஜா பாபிலோன்ல 15 மைல் நீளம் 15 மைல் அகலம் கொண்ட ஒரு பட்டணத்தை முதலாவது கட்டினான். அந்த பட்டணத்தினுடைய கோட்டை சுவர் பாருங்க 60 மைல் நீளத்துல, அதாவது சமசதுரமான பட்டணம், 4 பக்கமாக சேர்த்து 60 மைல் நீளத்துல அந்த பட்டணத்தை கட்டினான். அந்த பட்டணத்தை கட்டும் போது முதலாவது அதற்கு ஒரு கோட்டை சுவரை கட்டினான். அந்த கோட்டை சுவருடைய அகலம் 87 அடி, அதனுடைய உயரம் 250 அடியாக இருந்தது. சாதாரண ஒரு வீட்டுக்கு நம்ம பேஸ்மெண்ட் போடும்போது எவ்வளவு ஆழம் எடுப்போம், எவ்வளவு அகலம் எடுப்போம், 1.5 அடி அல்லது 1.25 அடி இப்படின்னு எல்லாம் நம்ம போடுவோம். அல்லேலூயா. ஆனா அவன் கட்டின அந்த கோட்டை சுவருடைய அகலம் 87 அடி அகலமாக இருந்தது. அதனுடைய உயரம் 250 அடி உயரமாக இருந்தது. ஒரு பக்கத்துக்கு 25 வீதம் 100 வெண்கல கதவுகளை செய்தான். யூப்ரட்டிஸ் நதி தண்ணீரை அவனுடைய கோட்டையை சுற்றிலும் ஒரு அகழி தோண்டி யூப்ரட்டிஸ் நதி தண்ணீரை அதுல கொண்டு வந்து பாய்ச்சினான். அதற்குள்ள விஷ ஜந்துக்களை அதுல வளர்த்து வந்தான். இனி அந்த கோட்டைக்குள்ள போகிறதுக்கு தொங்க பாலங்களை வச்சான். இந்த வெண்கல கதவுகளை திறக்கவும் மூடவும் காவலாளர்களை வச்சான். உள்ளே பல சிறிய தோட்டங்களையும் பெரிய தோட்டங்களையும் நந்தவனங்களையும் தொங்கும் தோட்டங்களை எல்லாம் வச்சான். உலகத்தில் 7 அதிசயங்கள் ஒன்றாக கருதப்படுகிற பாபிலோன் தொங்கும் தோட்டம் இன்று சிறப்புடையதாக இருக்கிறது. பாபிலோன் ஒரு பொன்னகரமாக விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பகுதிகளை நான் சொல்லிட்டே போன ரொம்ப நேரமாக சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த நேபுகத்நேச்சர் ராஜாவினாலே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ராஜ்யமானது அழிந்து போனது. ஒரு நாள் நேபுகத்நேச்சர் ராஜா அவன் தன்னுடைய அரண்மனையில சுற்றி கொண்டிருக்கையில், உலாவிக் கொண்டிருக்கையில் சொன்னான், என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். சொல்லும் போதே அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாய் காட்டுக்கு ஓடினான். வேதத்தில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, இது சரித்திர உண்மை. அவனை ஆதரிப்பார் யாரும் இல்ல, அவனை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல. காட்டிலே போனான். அவன் காட்டில மிருகத்தை போல சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அவனுடைய கால் நகங்கள் கை நகங்கள் எல்லாம் அதிகமாக வளர்ந்தது. பாருங்க, மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை ஆதரிப்பார் யாரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். கடைசியாக அவனுக்கு புத்தி தெளிந்து மறுபடியும் வந்து சொன்னான், அகந்தியா இருக்கிறவர்களை தாழ்த்த உம்மாலே ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய அகந்தை நம்ம எப்படி கொண்டு போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய ராஜாவை கூட ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லாம போச்சு. நம்ம நினைப்போம், நம்முடைய வீட்டுல அம்மா அப்பானா நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் தொடும்போது, ஆண்டவர் தண்டனையாய் தொடும்போது யாராலும் பார்த்துக்கிட முடியாம வந்து விடுகிறது. இந்த நேபுகத்நேச்சர் ராஜாவை கூட ஆதரிப்பதற்கு ஒருவனும் இல்லாதபடிக்கு காட்டிலே அவன் வாழ்கிறவனாய் காணப்பட்டான். எல்லாராலும் கைவிடப்பட்டவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் ஒரு நாளிலே மீண்டும் அவனுக்கு ஆண்டவர் தருணத்தை கொடுத்து மீண்டும் வந்து ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஆட்சி செய்தான். அவனுடைய மகன் பெல்சாசார் ஆட்சிக்கு வந்தான். அவன் ஆட்சிக்கு வந்த போது 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்தான். விருந்து செய்த போது
அவனும் அவனுடைய மறுமனையாட்டிகளும் அங்கே இந்த விருந்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய தப்பனாகிய நேபுகாத்நேச்சார் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து எருசலேம் ஆலயத்தை இடித்து அதன் பொன்னையும் வெள்ளியும் வாரிக்கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் எருசலேம் ஆலயத்தின் பொற்பாத்திரங்களையும் கொண்டு வந்தான். அதெல்லாம் அங்க பத்திரமாக வச்சிருந்தான். இந்த விருந்துல அந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதிலே அவர்கள் குடித்து வரித்தார்கள். தேவனுடைய உக்கிர கோபம் அவன் மேல் இறங்கினது. அல்லேலூயா. இறங்கின போது அங்கே ஒரு கையுறுப்பு சோறிலே எழுதிட்டு மெனே மெனே தெக்கேல் உப்பாசீன் என்று. இதனுடைய அர்த்தத்தை சொல்ல யாருக்குமே தெரியல. அப்போதான் ராஜாத்தி சொல்றா, இதனுடைய அர்த்தத்தை சொல்ல நம்மிடத்தில் ஒருவர் உண்டு. அவர்தான் தானியேல். நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய காலத்திலேயே அவர் அர்த்தத்தை சொல்லுகிறவராக இருந்தார் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறாரு, ராஜாவே அப்படின்னு சொல்லுகிறாரு, உம்முடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமா என்று சொன்னார். இவர்கள் குடித்து வெறித்திருந்தார்கள். கோட்டை வாசல்கள் மூடப்படவில்லை. காவலாளர்களும் குடித்து வெறித்திருந்தார்கள். மேதிய ராஜா அங்கே லகுவாக உள்ளே வந்து பெல்சாசார் ராஜாவை கொலை செய்து அவருடைய சேனைகளை அதம் பண்ணி எல்லாரையும் அழித்து வெட்டி அழித்து போட்டு அவனது ராஜ்யத்தை கட்டி கொண்டான். மேதிய பெர்சிய ராஜ்யம் உலகத்திலே ஸ்தாபிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னதாக, பாபிலோன் ராஜ்யம் தோன்றப்படுவதற்கு முன்னதாகவே இந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய முடிவையும் குறித்த தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறான். பொன்னகரம் என்று எழுதுகிறான். அவன் அதனுடைய அழிவை குறித்து சொல்லுகிறான். அப்படி சொன்னபடியே தேவ வசனத்தின்படியே தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படியே அந்த ராஜ்யம் அழிந்து போனது. இரண்டாவது ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம் எழும்பினது. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யமும் அழிந்து போனது. மூன்றாவது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் எழும்பினது. கிரேக்க ராஜ்யத்தை எழும்பின போது ஆண்டவர் சொன்னா, இந்த கிரேக்க ராஜ்யம் 4ஆக பகுக்கப்படும். எனது விளக்கமாக அந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட தரிசனங்களை வைத்து விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் நேரமாகும். ஆகவே நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். 4ஆக பகுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படியே மகா அலெக்சாண்டருடைய காலத்திற்கு பிறகு அது 4ஆக பகுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அந்த சிலையின் தரிசனத்துல அவர்களுக்கு வெண்கலம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அலெக்சாண்டர் ராஜாவாக இருக்கிற போது வெண்கலத்தினாலே கிரீடத்தை செய்தார். பரம்பரையாக உலக வரலாறை நம்ம பார்க்கும்போது ராஜ கிரீடங்கள் பொன்னினாலே செய்யப்படுவதும் பொன்னினாலும் விலையேறப்பட்ட முத்துக்களினாலும் செய்யப்படுவது வழக்கமாக இருந்தது. ராஜ கிரீடங்கள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக காப்பாற்றப்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்துல நம்ம பார்க்கும்போது அவன் வெண்கலத்தினாலே ஒரு கிரீடத்தை செய்து வைத்திருந்தான். ஏன்னா அவனுக்கு வெண்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே சொன்னபடியே அவன் வெண்கலத்தை உடையவனாய் காணப்பட்டான். அப்புறம் கடைசியாக அந்த மேதிய பெர்சியா இந்த கிரேக்க ராஜ்யத்தினுடைய ஆளுகை முடிந்து போனது. அப்புறம் ரோம ராஜ்யம் எழும்பிட்டு கிமு 323 இதோ அவன் பாருங்கள், இந்த அலெக்சாண்டர் மரித்த போது 2 கைகளையும் வெளியே விட்டு தன்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பெட்டிக்கு வெளியில 2 கைகளும் இருந்தது. நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் போகிறேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக அவன் கைகளெல்லாம் வெளியே போட்டுக்கிட்டு போனான். இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்த போதிலும், எல்லாவற்றையும் சம்பாதித்தவனாக சேர்த்து கொண்டவனாக இருந்த போதிலும் அவன் எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறேன் என்று சொல்லி போனான். அவனுடைய காலத்துக்கு பிறகு 4ஆக பிரிந்து அது பலவீனப்பட்டு போனது. அதற்கு அப்புறமாக ரோம ராஜ்யம் எழும்பினது. இந்த ரோம ராஜ்யம் பாருங்க கிமு 161 ஆரம்பமானது. இந்த ரோமராஜ்யத்தினால கிமு 161 இருந்து 483 வரையிலும் ரோமராஜ்யத்தினுடைய ஆளுகை இருந்தது. முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது 18 மைல் தூரத்துல உள்ள ஒரு சிறிய கோட்டையை கட்டினார்கள். 18 மைல் சுற்றுலா ஒரு சின்ன கோட்டையை கட்டினாங்க. அதுக்குள்ளால 300 அடி நீளமும் 150 அடி அகலமுடையதான ஒரு மண்டபத்தை கட்டினாங்க. அதுல இருந்து நியாயம் விசாரிச்சுக்கிட்டு அப்படியே இந்த ரோம ராஜ்யமானது ஒரு சிறிய ராஜ்யமாகத்தான் முதல் எழும்பிட்டு, ஆனால் சற்று காலங்கள் தாண்டின போது
இந்த ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யமாக எழும்பிட்டு, உலகத்தை அடக்கி ஆண்ட ஒரு பெரிய ராஜ்யமாக எழும்பிட்டு, இந்த ரோம ராஜ்யத்தினுடைய ஆளுகையின் காலத்திலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இந்த காலத்திலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமராஜ்யம் தான் அவருக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்புறம் பாருங்க, இந்த ரோமராஜ்யத்தினுடைய ஆளுகை பெயர் ரோமராஜ்யத்தை குறித்து வேதத்திலே சொல்லும் போது இந்த ரோமராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கிழக்கு ரோம் மேற்கு ரோம் என்று இரண்டாக பிரிந்தது. இந்த பிரிந்த ராஜ்யங்கள் மீண்டும் 10ஆக பிரிந்து போகும் என்று தீர்க்கதரிசிகளினாலே சொல்லப்பட்டபடி, தானியேல் தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்டபடி, நேபுகத்நேச்சருக்கு ஆண்டவர் காட்டின தரிசனத்தின்படி அது 10ஆக பிரிக்கப்பட்டு போனது. அதனாலதான் பாருங்க, 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய வலு சர்ப்பம் என்று காலையிலே நாம் சிந்தித்தோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறபடி அந்த ராஜ்யம் பலவீனப்பட்டு அழிந்து போனது. அதற்கு அப்புறமாக கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்கிற ஆங்கிலேய பேரரசு எழும்பிட்டு, அல்லேலூயா, அவருடைய ஆட்சி முடிந்து போனது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வருகைக்காக நாம் ஏங்கிக் கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு கொஞ்ச நாள் தான், இந்த பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் கூட கொஞ்ச காலங்க தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா 7 பேரரசுகள் தோன்ற வேண்டும், தோன்றி மறைய வேண்டும் என்று சொல்லி பல 1000 வருடங்களுக்கு முன்னால தீர்க்கதரிசிகளினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறினது. மனித ஆளுகையின் காலங்கள், மனித ஆளுகையின் காலங்கள் முடிந்த பிறகு ஆண்டவருடைய ஆளுகையின் காலம் இந்த உலகத்திலே தோன்றும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆளுகை முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து வருவாரு. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பரிசுத்தவான்களை சேர்ப்பார். அல்லேலூயா. வானத்திலே சேர்ப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது, வானத்திலே சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை படியுங்கள். நான் சொன்னவைகள் அங்கே இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு 7 வருஷம் அங்கே இருப்பாரு. இருக்கும்போது இந்த வானமிடத்துல பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் பூமியிலே தள்ளப்பட்டு பூமியிலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. அல்லேலூயா. அவனுடைய இலக்கம் 666 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய காலங்கள் 7 வருடம். 3.5 வருடம் அவன் ரகசியமாக ஆளுகை செய்வான், 3.5 வருடம் அவன் பரசியமாக ஆளுகை செய்வான் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய 7 வருட ஆட்சி முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் சீயோன் மலையில வந்து இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சியை குறித்து சில பகுதிகளை நாம் சிந்தித்து விட்டு 1000 வருட அரசாட்சிக்கு நேராகவும் நியாய தீர்ப்பின் காலத்திற்கு நேராகவும் நாம் கடந்து போகலாம். அங்க பாருங்க, அப்புறமாக அந்த கிறிஸ்துவனுடைய காலம் ஒரு கொடிய காலம், கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி நெருங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடையாளமாகத்தான் இப்ப பாருங்க, இந்த ஆதார் அட்டை இப்பொழுது வந்திருக்கிறது. கட்டாயம் ரேஷன் வாங்கணும்னா கூட ஆதார் அட்டை இருக்கணும். நம்ம பாருங்க, பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஆதார் அட்டை வேணும். எங்க போனாலும் ஆதார் அட்டை இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா வந்து சிம் கார்டு வாங்கணும்னா கூட ஆதார் அட்டை இருந்தா தான் வாங்க முடியும். ஓட்டர் ஐடியை வச்சு கிடைக்காது. அல்லேலூயா. எல்லாம் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஏனென்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்காக உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரேஷன் கடையில நம்ம அரிசி வாங்குறதுக்கு இப்ப ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கார்டை வச்சுதான் என்ன செய்யறோம், அரிசியை வாங்குறோம். இனி இப்படி எல்லாம் உலகத்துல வருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். இனி சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்ப நீங்க ஆதார் கார்டு கூட சில வேளை நீங்க என்ன செய்வீங்க, கீழே உங்க கையில விழுந்து தொலைஞ்சு போகலாம். ஆனா கையில நீங்க உங்களுடைய பாருங்க ஒரு சின்ன சிப்ப கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு மாட்டியாச்சுன்னு சொன்னா
உங்களுக்கு நீங்க எங்க போனாலும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா கையில இந்த சிப்பு மாட்டுறவங்க பாருங்க, அன்னைக்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்னதாக, இவைகளை பற்றியெல்லாம் நம்ம எண்ணுவதற்கு முன்பதாக, வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரையை தரிக்கிறவன் அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த முத்திரையை நாம் தரிப்போமானால் அவனோட கூட நாம நரகத்திற்கு போவோம். ஆகவே கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த முத்திரையை தரிக்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, இந்த சிப்பு மாட்டுறாங்களே கையில, அது பாருங்க ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலம் மிக லகுவாக மாட்ட முடியும். அதனால எந்த கெடுதலும் இல்ல. ஏன் இந்த வலது கையை நெற்றியும் அவங்க தெரிந்தெடுத்துக் கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்கதான் பாருங்க அதற்குரிய கரண்ட் ரீசார்ஜ் ஆகிற கரண்ட் அந்த இடத்துல தான் இருக்குதான், கிடைக்குதான். அல்லேலூயா. அதனால இந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் அது மாட்ட முடியாது, மாட்டினா சக்சஸ்ஃபுல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துல மாற்றம்னு சொல்றாங்க. இதை முன்கூட்டியே பாருங்க, யோவானுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, வலது கையிலாவது நெற்றியிலாவது அப்படின்னு. அந்த இடத்துலதான் அதை மாற்றுறாங்க. இப்ப நமக்கு தெரியும், இதை மாற்றுறவங்க வேற ஒன்றுமே வேண்டாம். போயாச்சுன்னு சொன்னா பாருங்க, ஏடிஎம் மிஷினுக்கு முன்னால போனா போதும், உடனடியாக இந்த மிஷின் இயங்க ஆரம்பிக்கும். பாருங்க, தனக்கு எவ்வளவு காசு வேணும்னு மட்டும் கேட்டா போதும், அதுல உடனடியாக பணத்தை எடுத்துக்கொண்டு வரலாம். பேங்க்ல பணம் செலுத்த போவதற்கும் அப்படியே, பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கொள்வதற்கு அப்படியே, எந்த இடத்துக்கு போனாலும் பாருங்க அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால நிற்கும் போது நம்முடைய எல்லா ஹிஸ்டரியும் அங்க வந்துருது. எந்த ஐடி கார்டு எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம் உலகத்துல வரப்போகிறது. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக இன்னைக்கு இந்த ஆதார் கார்டு இதை பாருங்க, நம்முடைய கவர்மெண்ட் அந்த கிறிஸ்துவினுடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை அறிந்து கொள்ள முடிகிறது. உலகம் முழுவதும் இந்த ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியும் பாருங்க, அவருடைய ஆட்சி காலம் 7 வருஷம் தான். இந்த 7 வருஷத்துல இவைகளை அவன் எல்லாம் செய்ய முடியாது. அதனால் அவனுக்காக முன்கூட்டியே உலகமானது தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவைகள் யாவும் வேத வசனம் நிறைவேறும்படியாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக இந்த உலகமானது தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7 வருடங்கள் முடிந்த பிறகு, இந்த 7 வருடத்துல உலகத்திற்கு சம்பவிக்க போறவைகள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும், கப்பல்ல 1/3 அழிந்து போனது, மரங்களில 1/3 அழிந்து போனது, தண்ணியில 1/3 கெட்டு போயிட்டு, மீன்கள் 1/3 செத்து போயிட்டு, எங்கேயும் மனிதன் வாழக்கூடாதபடிக்கு, மனிதன் ஜீவிக்க கூடாதபடிக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது, கட்டடங்கள் அழிந்து போகிறது, எல்லாமே அழிந்து போகிறது. அல்லேலூயா. சில வேளை நம்ம நினைப்போம் பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் நம்ம கூட கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருமே பாருங்க, அந்த கட்டிடத்துல கை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய வருகை வரையாவது இந்த கட்டடத்தை காப்பாற்றி தாரும் அப்படின்னு நம்ம கேட்கிறவங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வருகைக்கு பிறகு கட்டடமாக போயிடும். இந்த கட்டடத்துக்கு நல்ல பெயிண்ட் கொடுக்கிறோம், நல்ல டைல்ஸ் போடுறோம், பாருங்க கிரானைட் எல்லாம் போடுறோம். இதை எலக்ட்ரிஃபை பண்ணும்போதே ரொம்ப நவீனம், பாத்ரூம் எல்லாம் ரொம்ப அதிகமான நவீனமாக வைக்கிறோம், கிச்சன் அதை விட பெரிய நவீனமாக வச்சிருக்கிறோம். லட்சக்கணக்கான பணங்களை சுகபோகமான வாழ்க்கைக்காக லட்சக்கணக்கான பணங்களை நம்முடைய வீடுகளிலே வைத்துக் கொள்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு நாளிலே உடைக்கப்பட்டு போகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாருங்க, பெரிய ஆலயங்களை கட்டி அதுதான் அவர்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. அவர்கள் சொல்லும் போது தங்களுடைய ஆலயத்தை காட்டி, இதை நாங்க கட்டி இருக்கிறோம், இதை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதே ஒரு மேன்மை பொருளாக வைக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை விட நாம் விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். எருசலேம் ஆலயத்தை இதோ இந்த சாலமன் ராஜா கட்டின போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லும் போது, இதோ தீர்க்கதரிசி சொல்லும் போது விதமாக சொல்லுகிறார், இந்த ஆலயத்தின் பெரியவர் நம்மிடத்தில் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எருசலேம் ஆலயத்தை விட பெரியவர். அவர் ஆலயத்தை தங்களுக்கு பெரிதாக எண்ணிக்கொண்டார்கள். தங்கள் ஆலயத்தை பெரிதாக எண்ணி அவைகளை மிகவும் நேர்த்தியாக கட்டி கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம கட்டி இருக்கிறோம் பாருங்க, நல்லா பாருங்க பெயிண்ட் எல்லாம் போட்டு அழகாக கட்டி இருக்கிறோம். ஆனா நீங்க அப்படியெல்லாம் கட்டல, சாதாரணமா தான் கட்டி இருக்கிறீங்க. அல்லேலூயா. பணம் இருந்தா நீங்களும் கட்டுவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களையும் கொடுத்த, நிறைய பணத்தையும் கொடுக்கும் போது நீங்களும் கட்டுவீங்க. கட்டணும் தான்,
அல்லேலூயா. ஏன்னா பூலோகத்துல நம்ம ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக எவைகளை கட்டுகிறோமோ அது நமக்கு பரலோகத்திலே கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பூலோகத்திலே நாம் ஆண்டவருக்காக எவைகளை செய்கிறோமோ அவைகளை நமக்கு பரலோகத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். கட்டுவோம், இடிக்கப்படுகிற வேலை வரும்போது தானே இடிக்கப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம் கட்டுகிறது பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்திற்காக, பரலோக ராஜ்யத்திலே நமக்கு மேன்மை உண்டாகும்படியாக, பரலோகத்திலே விசேஷித்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரலோகத்திலே விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இவைகளெல்லாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நான் சொல்லுகிறேன், நாம் கட்டுகிற இந்த ஆலயத்தை விட நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இதனாலதான் பாருங்க, ஆலயத்தை நம்ம டெக்கரேட் பண்றோம், நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆலயம் என்ன செய்யறது, கட்டுற கட்டடம் ரட்சிக்கப்படாது, பரலோகத்துக்கு போகாது. நம்ம கட்டுற கட்டடம் ரட்சிக்கப்படுமா? ரட்சிக்கப்படாது. நம்ம கட்டுற கட்டடத்துக்கு ஆத்மா இருக்கா? இல்ல. நம்ம கட்டுற கட்டடம் பரலோகத்துக்கு போகுமா? எடுத்துக்கொள்ளப்படுகிறதா? இல்ல. அதெல்லாம் அழிந்து போகிறது. அல்லேலூயா. ஆனால் அழியாத ஆத்மாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த ஆலயத்தை விட, இந்த கட்டடத்தை விட அது விசேஷித்ததா இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் விசேஷித்த பாதையை கொடுக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் நம்மை ஒரு வித்தியாசமான அனுபவத்தில், அதாவது சொல்லுவோம், நீங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது இவ்விதமாக சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நமக்கு சிம்பிளிசிட்டி தான், சாதாரணமான ஒரு எளிய வாழ்க்கை வாழும்படியாகத்தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சில ஒரு போதகரை குறித்து நான் அறிவேன், அவர் ரொம்ப காலம் நடந்தே தான் ஊழியம் செய்தேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு கார் வாங்குறதுக்கு எல்லாம் வசதி உண்டு, ஆண்டவருக்காக நான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்தே ஊழியம் செய்தாரு. அப்புறம் சொன்னாரு, அப்புறம் அவர் போகும்போது பஸ்ல பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு முறை பஸ்ல அவர் பிரயாணம் பண்ணும்போது, பஸ்ஸுக்காரன் பாருங்க, பஸ்ல அவர் பிரயாணம் பண்ணும்போது கையில காசு வச்சிருக்க மாட்டார். அந்த ஊழியக்காரர் எவ்வளவு சிம்பிளா வாழ்ந்திருக்கிறாருன்னு பாருங்க. கையில காசே தொடமாட்டேன்னு எழுதிட்டு பிரதிஷ்டையோட வாழ்ந்தார. கொஞ்சம் காலம் இருந்தார, ரொம்ப வருஷ காலம் கையில காசே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு எங்கேயாவது பிரயாணப்பட்டு புறப்பட்டு போகணும்னா டக்குன்னு போய் பஸ்ல ஏறுவார் விசுவாசத்தோட. பஸ்ல ஏறினா யாராவது அவரை தெரிஞ்சவங்க பஸ்ல இருப்பாங்க, ஐயா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துருவாங்க. இவர் பிரயாணப்பட்டு போக வேண்டிய இடத்துல இறங்கிடுவாரு. இப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொரு முறையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு முறை இதே போல அவர் பஸ்ல ஏறினாரு. கண்டக்டர் டிக்கெட் கேட்கிறாங்க, காசு இல்லை அப்படின்னு. உடனே கண்டக்டர் என்ன பண்ணார் தெரியுமா, பஸ்ஸை நிறுத்தி அவர் இறக்கி கீழே விட்டுட்டான். ஏன்னா கையில காசு இல்லைன்னா கண்டக்டருக்கு இவரை பத்தி தெரியுமா, இறக்கி கீழே விட்டுட்டான். நடந்த உண்மை சம்பவம். உடனே இவர் என்ன பண்ணாருன்னா தன் வேகமாக நடக்க ஆரம்பிச்சார். ஏன்னா நமக்கு நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கையில காசு இல்லையே அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சாரு. நடக்க ஆரம்பிச்ச போது நிறுத்தின வண்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை புறப்பட பண்ண டிரைவருக்கு முடியாம போய்விட்டது. மிகுந்த பிரயாசப்படுறாங்க, மிகுந்த முயற்சி எடுக்கிறாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்ட முடியாம போய்விட்டது. அப்ப பஸ்ல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் இருக்கிறார்ல, அவரை நீங்க கூப்பிடுங்க, வண்டியில ஏத்துங்க, அப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா நம்ம போக வேண்டிய இடம் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி மறுபடியுமாக பாருங்க அவரை கூப்பிட்டு வண்டியில கம்பல் பண்ணி உட்கார வச்சாங்க. வச்சவன வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துகிறார் பாருங்க. ஒன்றுமில்லாதவர்களாக இருந்த போதிலும் எல்லாம் உள்ளவர்களை போல ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க நம்ம வேதத்துல படிக்கும் போது இவ்விதமாக பார்க்கிறோம், அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் ஒரு கொடிய காலமாக இருக்கிறது. இந்த காலத்துல எல்லாமே அழிஞ்சு போகிறது, மண்வெடாய் மாறப்போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிங்க, படிக்கும்போது அறிந்து கொள்ள முடிகிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நம்ம படிக்கும் போது பாருங்க, கோப கலசங்கள் ஊற்றப்படும் போது, எக்காலங்கள் ஊதப்படும் போது, இப்படி பாருங்கள் இவ்விதமாக தேசத்தில் வருகிற அழிவுகள், குதிரைகள் புறப்படும் போது, இவைகளெல்லாம் பாருங்க தேசத்தினுடைய அழிவுகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம படிக்கும் போது நம்ம நம்ம கட்டி இருக்கிற வீடுகளோ கட்டிடங்களோ ஒன்று நிற்காது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உலகத்துல நமக்கு வாழ்க்கை, கொஞ்ச நாளைக்கு தான்
இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆகவே வாழுகிறத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒன்றை மாத்திரம் நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்கிறவர்களாக இருப்போம். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்சங்காலம் இருக்கிறபடியினால இந்த கொஞ்சங்காலத்திற்காக நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்பதை அறிந்து அதன்படியே நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் ஓட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா தொடங்கும் போது நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. யாரும் தலைமுறை தலைமுறையா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடுகளை எல்லாம் நம்ம கட்டுறது நல்லதுதான், இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அதை காட்டுங்கள். ஆயினும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்திற்கு முடிவு சமீபமாயிற்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெரிய வீடுகளுக்கு முடிவு வருகிறது, பெரிய ராஜாக்களுக்கு முடிவு வருகிறது, பெரிய கோட்டைகளுக்கு முடிவு வருகிறது, பெரிய நாடுகளுக்கு முடிவு வருகிறது, எல்லா நாடுகளுக்கு முடிவு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் காக்கப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு நாம் தப்ப வேண்டுமானால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் மகா உபத்திரவ காலங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் முன்கூட்டியே ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதே நல்லது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் ஆண்டவருடைய அதிசயத்தை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. வேதத்திலே நமக்கு சொல்லும் போது அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யூத ஜனங்கள் துளிர்விட ஆரம்பிக்கும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று, அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் அவரிலே நிலைத்து அவருக்குள்ளே எப்பொழுது நாம் ஜெபம் பண்ணி நாம் அவருக்குள்ளே ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க எவ்வளவு படிக்கிறாங்களோ அந்த படிப்பிற்கு தகுந்த மார்க்கு கிடைக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே நாம் எப்படி ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறோமோ, நாம் ஆண்டவருக்கு பயந்து எப்படி ஜீவிக்கிறோமோ, நாம் ஆண்டவருக்காக எவைகளை செய்கிறோமோ அதற்குரிய பலனை பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர்களை கொடுக்கும்படியாக வரப்போகிறார். ஆண்டவர் சொன்னபடி நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக கடந்து போகிறேன், நான் போய் மறுபடியுமாக உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னபடி அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. விண்வெளி நாசா ஒரு பெரிய டெலஸ்கோப்பை செய்திருக்கிறாங்க. வானவெளிகளை சோதித்துக் கொண்டிருந்தாங்க. சோதித்துக் கொண்டிருக்கும் போது பூமியினுடைய பாருங்க, உலகத்தில் இந்த வடக்கு பகுதியில ஒரு பிரகாசமான வெளிச்சமான ஒரு பட்டணத்தை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது புதிய எருசலேமோ என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு விஞ்ஞானிகளுக்கு அறியாத அநேக புதர்கள் அடங்குறதான பகுதிகள் வானமண்டலத்தில் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்த பிறகு தேசத்திலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை, உபத்திரவ காலமாகிய ஆளுகை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7 வருஷம் முடிஞ்ச பிறகு பாருங்கள், அந்தி கிறிஸ்துவம் அவனுடைய எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரோடு யுத்தத்துக்கு வருவாங்க. அந்த யுத்தத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு? அவைகளை மேற்கொள்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் இதோ வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லியிருக்கிறபடி அவர் எருசலேமில் இருந்து இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்கிறவராக வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா நேர்மையானதாக இருக்கும். அவருடைய ஆட்சி உண்மை உள்ளதாக இருக்கும். அவருடைய ஆட்சியில பாருங்கள், சிங்கமானது ஆட்டுக்குட்டியை போல புல்லை மேய்ந்து சாப்பிடுகிறதாக இருக்கும். பாருங்கள், சிறு பிள்ளைகள் பாம்பு புட்டிலே தன்னுடைய கைகளை போடுவார்கள், ஆனால் அது சேதப்படுத்தாது. மரணம் இருக்காது, சாவு இருக்காது. எல்லா இடமும் உண்மை பாருங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். பூமி தன் பலனை அதிகமாக கொடுக்கும். ஜனங்கள் புசித்து கொடுத்து நன்மையாய் திருப்தியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அது 1000 வருட அரசாட்சியின் மேன்மையாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே 1000 வருட அரசாட்சியில பாருங்கள், நாம் கலந்து கொள்ள வேண்டுமானால் 1000 வருட அரசாட்சியில நிற்க வேண்டுமானால் ஒன்றில் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாவிட்டால் இரத்த சாட்சியாக நாம் மறிக்க வேண்டும். அல்லேலூயா. பண்ண சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். இனி பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில பலவந்தமாக நம்மை சித்திரவதை பண்ணும் போது, நம்மை கொலை செய்யும் போது, துன்புறுத்தப்படும் போது நிச்சயமாக எவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம்
இந்த உலகத்திலே இந்த நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நாம் நிலைநிற்க முடியாமற் போய்விடுகிறது. மறுதலிப்போமேயானால், அந்த கிறிஸ்துடைய முத்திரையை நாம் தரித்துக் கொள்வோமேயானால் அவனோடு கூட நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த 1000 வருட அரசாட்சியிலே நாம் கலந்து கொள்ளும்படியாக நாம் நம்பிக்கையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டாம். இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம அன்பு கூறுவோம்னு சொன்னா, இந்த உலகம் ஒரு நாள்ல நம்ம மோசமாக்கிடும். நம்ம நம்பிட்டு இருந்ததான இந்த உலகம் நமக்கு பலன் கொடுக்கறது இல்ல. நம்ம நம்பிட்டு இருக்கிறதான நம்முடைய ஆஸ்திகள் நம்மிடத்துல வருகிறது இல்ல. எல்லாம் அழிந்து போகும். அழியாத ஒன்று நமக்கு இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஆத்மா என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்படியாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு மேன்மையான இடத்திலே நாம் கடந்து போகும்படியாக இந்த உலகத்துல இருக்கிற நாட்களே நாம் பரிசுத்தமாய் ஜாக்கிரதையாய் வாழ்வோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1000 வருட அரசாட்சியில முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இந்த உலகத்திலே இருப்பார். அல்லேலூயா. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக பரலோக ராஜ்யம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி. 3ஆக பிரிக்கப்படுகிற இந்த பரலோக ராஜ்யத்துல பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதான இடத்திலே கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் பாருங்க மாறி போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 நான் வாசிக்கும் போது வானமும் பூமியுடைய சமூகத்திலிருந்து விலகி போனது. எல்லாம் பாருங்க இந்த ஆண்டவருடைய இந்த நியாயாதிபதியாக அவர் இருந்து நியாயம் தீர்த்த பிறகு, ஏன்னா இந்த உலகமும் வானமும் சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா. சாட்சியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் சாட்சியாக வைத்து பாருங்கள், இந்த உலகம் நியாய தீர்ப்பின் காலம் முடிந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நியாயாதிபதியாக இருந்து அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுகை முடிந்த பிறகு, நியாய தீர்ப்பின் காலம் முடிந்த பிறகு நித்திய யுகா காலம் நாம் ஆண்டவரோடு நித்திய காலமாக நாம் ஆண்டவரோடு இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக, மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, அந்த நித்திய யுகா காலத்திற்காக நம்மை அர்ப்பணிப்போமேயானால் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம்னு சொன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால நாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து நாம் அவருக்கு பிரியமாக இருப்போமே, ஆனால் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சில வேளை சொல்லலாம் பாருங்க, இந்த கிறிஸ்தவர்கள் அறிவில்லாதவங்க இந்த மண்ணோடு மண்ணா போன இந்த சரீரம் இனி எப்படி உயிரோடு எழும்போம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சொல்லுவாங்க பாருங்க, சில அடக்க ஆராதனைகள் நடத்தும் போது பிரசங்கம் பண்ணும்போது பின்னாலே இருந்து கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி உயிரோடு எழும்ப போகும், இதெல்லாம் எப்படி நியாயத்தீர்ப்புக்கு எழும்ப. நியாயத்தீர்ப்பின் காலத்துல முதல் மனிதனாகிய ஆதா முதல் கடைசி மனிதன் வரையில நியாயத்தீர்ப்புக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படியாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிலர் சொல்லி சிரிக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் கண்களினால. ஆனால் விஞ்ஞானத்தை பூர்வமாக நம்ம படிக்கும் போது கூட அது சாத்தியம் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. டால்டன்ஸ் என்கிறதான ஒரு விஞ்ஞானி விதமாக சொன்னார், a matter can be neither created nor destroyed. ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ மனிதனால முடியாது அப்படின்னு சொன்னார். விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க, ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ மனிதனால முடியாது. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒரு பொருளை மனிதனாலே உருவாக்க முடியாது. ஆனால் உலகத்துல இருக்கிற ஒரு பொருளை முழுவதுமாக டிஸ்ட்ராய் பண்ணி அழித்து விட முடியாது. நம்ம ஏதாவது அழிக்க நினைச்சா அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குமே தவிர அழிவு இருக்காது. தண்ணீரை நம்ம சூடாக்கிற ஆவியாக மாறும். பரவ அந்த ஆவியை மறுபடியும் குளிர செய்தால் மறுபடியும் தண்ணீராக வருகிறது. இதே போலதான் ஒரு மரத்தை நம்ம எரிக்கும் போது அங்க ஒரு ரசாயன மாற்றம் நடக்கிறது. கார்பன் என்கிறதான கொஞ்சம் அந்த கரி அங்க வருகிறது. மீதெல்லாம் பாருங்க அது ஆவியாக இந்த உலகத்திலே அது மாறிவிடுகிறது. பல கிரியைகளினாலே அது மாறிவிடுகிறது. ஆனா எல்லாம் அங்க இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. இதனாலதான் பாருங்க, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களை
ஆண்டவர் பாங்க இந்த அதனுடைய ஆட்டம்ஸ், அதாவது ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் எனி ஒன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மெட்டலுடைய ஒரு சிறிய பகுதி தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டம்ல புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இருக்கு, எலக்ட்ரான் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. படிச்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இந்த ஆட்டம் வந்து பாருங்க அழிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் இருந்து புறப்பட்டவைகள் எல்லாம் அந்த மண்ணில தான் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நியாயத்தீர்ப்புக்கு பாருங்க, மண்ணில இருக்கிறதை இந்த மண்ணானது ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்குமா? இதோ பாருங்கள், இன்னும் சமுத்திரத்திலே மரித்து போனால் சமுத்திரமானது அதை கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும். அக்கினியிலே ஒருவன் மரித்து போவாரே ஆனால் அக்கினியானது ஆண்டவரிடத்திலே கொண்டு அதை ஒப்படைக்கும். வேதம் சொல்லுகிறது. விஞ்ஞான ரீதியாக அதை ஆராய்ந்து பார்ப்போமானால் இவைகளெல்லாம் சாத்தியம் என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா எல்லா பாருங்க, மனிதனுடைய எல்லா உடம்பில் இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்கிறது. எந்த ஒரு பொருளும் உலகத்துல இதுவரை அழிந்து போகவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அக்காலத்துல வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரே, அவைகளெல்லாம் இன்று அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் தான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். மாற்றங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அவைகளெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவர் பாருங்க சொல்லும் போது எல்லாம் அப்படியே எழும்புகிறது, எல்லாம் இடத்துல வருகிறது. இந்த வானத்தை உண்டாக்கின தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்து உண்டாக்கின தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவர் சொல்லும் போது அவைகளெல்லாம் தானாக வருகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவனுக்குரிய கிரியைகளை அளிக்கும்படியா, பலனை பெறும்படியாக நம்ம எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உலக சரித்திரங்களை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உலகத்தின் ஆளுகைகள் முடிந்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை வரப்போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நியாயம் இல்லை, நீதி இல்லை என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். உலகத்திலே அநியாயம் நடக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுடைய ஆட்சி சாத்தானோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற ஆட்சியா இருக்கிறபடினாலே இப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் 1000 வருடம் முடியும் அளவு இந்த சாத்தானை பாதாளத்திலே கட்டி போட்டிருக்கிறபடினாலே அந்த ஆட்சி ஒரு சுத்தமான ஆட்சியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் இந்த உலகத்திற்கு சம்பவிக்க வேண்டியவைகளாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவருடைய வழியிலே கடந்து போக வேண்டும். நாம் எல்லாவற்றையும் டெக்கரேட் பண்ணாலும், எல்லாவற்றையும் நவீன முறையில நம்ம மாற்றினாலும் நம்முடைய சரீரத்தை நவீன முறையில மாற்றுகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நாம் தேவனிடத்திற்கு போக வேண்டும், நாம் தேவனிடத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்ல சொல்லும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறபடியினாலே, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினாலே, நாம் தேவனிடத்தில் இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக, பரலோகத்திற்கு போகும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் காலம் மாத்திரமே என்று நாம் அறிந்திருக்கிறோம். உள்ளே போனா மூச்சு, அது வெளியே போனா போச்சு. மனிதனுடைய வாழ்க்கை புல்லன் பூவை போன்றது என்று சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. அது காலையிலே மறந்து மாலையிலே வாடி போகிற தன்மையுடையதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு நாளிலே சொன்னார், மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமாயின் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். ஐஸ்வர்யவான் ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது, அவனுடைய அவனுடைய தானியங்கள் எல்லாம் களஞ்சியங்களில் அவன் சேமித்து வைத்தான், நன்றாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை நோக்கி கேட்கும் போது, மதிகேடனே என்று சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமாயின் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று ஆண்டவர் அங்கே அவரிடத்தில் கேட்கிறார். இதோமே ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறார். நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் புரிந்து கொள்ளும்படியாக, நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இவைகளை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிக ஜாக்கிரதையோடு, அதிக விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போமா? கொஞ்சம் காலம் மாத்திரமே இந்த உலகம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு நித்திய காலமான வாழ்க்கைக்காக இருக்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய பாதையாக இருக்கிறது. ஆகவே இக்காலங்களிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். இக்காலங்களில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு அவருடைய வழிகளிலே நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அவரை சந்திக்க நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். நம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் நாம் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தை வெறுத்து, உலகத்தின் பாவ சிற்றின்பங்களை வெறுத்து, உலகத்தின் ஆபாசங்களை வெறுத்து, உலகத்தின் எல்லா விதமான காரியங்களை நாம் வெறுத்து நம் ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால் நம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். நம்முடைய ஆத்மா விசேஷமானது, நம்முடைய சரீரம் விசேஷமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது. இது தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக படிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதை விட விசேஷமானது பரலோக ராஜ்யம் போக வேண்டும். அதை விட முக்கியமானது ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதை விட முக்கியமானது புதிய எருசலேமிலே நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். இந்த மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென்.